மாடல் கொடுத்துக்கலாம். இது வந்து blank பேஜ் அப்படின்னா எல்லாமே blank ஆயிரும், எந்த டிசைனுமே இல்லாமல் எம்டி வந்துடும் blank பேஜ். இப்போ பேஜ் பிரேக் அப்படின்னா உடனே இந்த பேஜ் பிரேக் வந்து இங்கே வந்து நிற்கும். அடுத்தது டேபிள் சொல்லி கொடுத்தாச்சு உங்களுக்கு. எவ்வளோ டேபிள் வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்சர்ட் டேபிள்குள்ளே போய்ட்டும் கூட நம்பர் ஆஃப் ரோஸு நம்பர் ஆஃப் காலம் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பிக்சர்ஸ்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இந்த பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து ரீசைஸ் பண்ணுறீங்க. ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப லாங்காக வரும். ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நகர்த்தி பாருங்கள், நகராது. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதை நகர்த்தி பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் வந்துருச்சா, இந்த ஸ்டார் சிம்பிளை இங்கே நகர்த்துறீங்க. நகர்த்தி பாருங்கள். முடிச்சிட்டிங்களா? இது போகும்போது ஏபிசிடி இந்த பின் ஸ்டாம்புக்கு அம்மா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை எடுத்து பாருங்கள். அப்போது போல் ஏபிசிடி கீபோர்ட் பக்கம் முடிச்சு வரமாட்டேங்குது. இப்போ 3 days வரமாட்டேங்குதா? இப்போ வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணணும். ஓகேப்பா, வரமாட்டேங்குது. அதனால் அது எங்கே வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வந்து ரேப் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு பிஹைண்ட் டெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது வரும். ஓகே, புரியுதா? இது வந்து ரீப்ளேஸ் ஆகாது. ஆனால் இது நம்ம வந்து எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கிறதுக்கு வந்து ரேப் டெஸ்ட்டு, இங்கே ரேப் டெஸ்ட் கொடுத்துட்டு பிஹைண்டு டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே போட்டுக்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து WERன்னு ஃப்ளவர் கொடுக்குறீங்க. இங்கே போல்டு கொடுத்துட்டு சென்ட்ரைஸ் பண்ணுறீங்க. அடுத்தது அப்பர் கேஸ் கொடுக்குறீங்க. அடுத்தது இது ஃப்ளவர் கொடுத்தாச்சு. டாபிக் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கீபோர்டு தெரியுதா? கீபோர்டு தான் மெயின். ஃப்ளவர் கொடுத்துட்டு இந்த இடத்துல பண்ணிக்கூடா அப்போ கீபோர்டு தெரியாது. இந்த இடத்துல தெரியும். RAND கொண்டு போ. இப்போ ஏதோ ஒன்று வந்துருச்சு. சரிங்களா? ஃப்ளவரை பற்றி தான் எழுதணும். பட் வேறு வழி இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு சென்டென்ஸ் வரணும் அப்படிங்கிறனால இப்போ இதுக்கு என்ன கொடுப்பீங்க? ஜஸ்டிஃபை தான் கொடுக்கணும் எப்போவுமே. இப்போ ஃப்ளவர்னு போட்டு ஒரு பேராகிராஃப் வந்தாச்சு. ஃப்ளவர்னு போட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் போட்டு இது வந்தாச்சு. ஸ்டாப். ஃப்ளவர்னு போட்டு இந்த இடத்துல போட்டு இது வந்தாச்சு. இது வந்து எங்கேருந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா பிக்சர்ஸில் போய் எடுத்து ஃப்ளவர்னு போட்டு இது வந்தாச்சு. அடுத்தது ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே கம்ப்யூட்டருக்கு பதிலாக இங்கே டூல்ஸ் அப்படின்னு போடுறீங்க. நிறைய டூல்ஸ் வருது. இப்போ இது நகட்ட வராது. நம்ம என்ன பண்ணணும்? ரேப் டெஸ்ட் கொடுத்துட்டு பிஹைண்ட் டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நகட்ட வந்துடும். நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே கொடுக்குறேன். இந்த டூல்ஸு, இந்த டூல் இது எல்லாமே டூல். இது நகட்ட முடியாது. அப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் போயிட்டு கொடுக்கணும். இங்கே ஒவ்வொரு இமேஜுக்கும் போயிட்டு ரேப் டெஸ்ட் கொடுக்கணும். ரேப் டெஸ்ட் கொடுத்துட்டு பிஹைண்ட் டெஸ்ட் கொடுத்தா தான் இதை நகட்ட முடியும். இப்போ இது போட்டாச்சுன்னா இங்கே வந்து கை இருக்கா? ரேப்டர்ஸ் கொடுத்துட்டு பிஹைண்ட் டெஸ்ட் கொடுக்குறீங்க. இந்த டூல்ஸு ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன போடுறீங்கன்னா POLS அப்படின்னு போட்டு
அப்பர் கேஸ் கொடுக்குறீங்க, இதுக்கும் சென்டர் கொடுக்குறீங்க. அவ்வளோதான். இந்த டூல்ஸ் வந்துடுச்சா? இதுக்கு கீழே ஏதோ ஒரு சென்டென்ஸ் பேராகிராஃப்க்கு இந்த இடத்துல நீங்கள் கொடுங்க. RAND போடுங்க. போட்டு ஒரு பேராகிராஃப் அவ்வளோதானாக்கா?